ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா இருக்கிறீங்களா? ஆமேன். அவர் நல்லவராகவே இருக்கிறபடினால அவர் நம்மை நன்றாக வைத்திருக்கிறார். இந்த வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிதான வாய்ப்பிற்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, சபையினுடைய போதகர் பாஸ்டர் ஆண்டி, சபையினுடைய போதகருடைய குமாரர்கள், அவர் குடும்பத்தாருக்கு இயேசுவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். போன வாரம் கர்த்தர் நல்ல ஒரு மகிமையான ஆராதனை, மாலை ஆராதனை கர்த்தர் கொடுத்தார். நல்லா 1 மணி நேரம் எப்படி போனதென்று தெரியவே இல்லை. நல்ல 1 மணி நேரம் கர்த்தரை ஆராதித்தோம். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணோம். ஆராதனை ஜெபமாகவே இருந்துச்சுங்க. பாஸ்ட்டு கரெக்டாக 20 நிமிஷத்தில் ஷார்ட்டாக சூப்பராக ஒரு மெசேஜ் கொடுத்து 8 மணிக்கெல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டாருங்க. அதனால் 6:30 மணிலேருந்து 8 மணி வரையும் சரியான நேரத்துக்கு துவங்கணும், சரியான நேரத்துக்கு முடித்தோம். அதே போல் வெள்ளிக்கிழமை ஜெபத்திலேயும் நல்லா ஜெபம் பண்ணோம். 2 பாட்டு மட்டும் பாடிட்டு நிறைய காரியங்களுக்காக சொல்லி நிறைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம். வர நாட்களில் நம்முடைய சர்ச்சில் 3 காரியம் நடைபெற போகுது. 1, துதி ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். 2வது நிறைய ஜெபம் பண்ண போகிறோம். 3வது சபையினுடைய வளர்ச்சிக்காக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மையமாக வைத்து எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க போகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அதாவது, மேக் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் கிரைஸ்ட் அண்ட் க்ரோ இன் கிரைஸ்ட். நம்முடைய வாழ்விலே கிடைக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் நாம் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கவோ கிறிஸ்துவுக்குள் வளரும்படிக்கு நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவை அல்லாமல் தேவன் நமக்கு ஒன்றையும் செய்வது கிடையாது. கிறிஸ்துவை கொண்டுதான், அவர் மூலமாகத்தான், அவருக்கென்று தான் தேவன் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்மையும் கிறிஸ்துவுக்குள் வைத்துதான் ஒரு புதிய சிருஷ்டியாக ஆண்டவர் மாற்றுகின்றார். புதிய சிருஷ்டியாக மாற்றம் கிடையாது. ஆண்டவர் நம்மை புது சிருஷ்டிக்குண்டான நன்மைகளினால் நடத்தி நம்மை ஆண்டவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த வருஷம் முழுசும் நடக்கிற எல்லா பிரசங்கங்கள், எல்லா ஆராதனைகள், எல்லா ஜபங்கள் எல்லாம் கிறிஸ்துவை மையப்படுத்தியே இருக்கும். ஆகவே வருகிற மாதத்தில் இல்லை, பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, ஒருவேளை மார்ச் மாதமோ இல்லை அதுக்கு முன்பதாகவோ ஒரு சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நல்ல ஒரு பைபிள் ஸ்டடியை நம்முடைய சபை மூலமாக நாம் நடத்த போகின்றோம். அதை யூடியூப்பில் நம்ம என்ன பண்ண போகின்றோம், அதை டெலிகாஸ்ட் பண்ண போகின்றோம். அதில் ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வது. ஸோ தேவனுடைய வார்த்தையை பற்றி அறிந்து கொள்வது. அந்த நோக்கத்திற்காக அந்த ஊழியத்தை நாம் துவங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ ஆம்பூரில் கண்காடியா மிடில் ஸ்கூல் அப்படின்னு ஒரு மிஷன் ஸ்கூல் இருக்குங்க, டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல். அதுங்க அதில் எனக்கு கணக்கு வாத்தியார் ரிச்சர்ட் சார் அப்படின்னு ஒருவர். அவர் தான் எனக்கு சுவிசேஷத்துலலாம் சொல்லி என்னை ஒரு ஊழியக்காரனாக இன்றைக்கி நிற்கிறதுக்கு, அவர் வேலையும் செய்து கொண்டு ஊழியத்தையும் செய்து பல சபைகளை ஸ்தாபித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு தேவனுடைய மனிதர். நாச்சார்குப்பன்ற ஒரு பகுதி, அந்த பகுதியில் கிறிஸ்துவை அறியாத மக்கள் அங்கே இருந்தாங்க. அவர்கள் மத்தியில் அவர் ஊழியம் செய்து அங்கே ஒரு பெரிய சபையை ஆண்டவர் அவர் மூலமாக ஸ்தாபித்து அநேகருக்கு ஆண்டவர் அவரை ஆசீர்வாதமாக வைத்தார். ஆம்பூரில் ட்ரைனிங் ஸ்கூலில் கணக்குவாதியர் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே அவர் பேர் தான் சொல்லுவாங்க, ரிச்சர்ட் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பிள்ளைகளும் கூட எல்லாருமே டீச்சர்ஸ், எல்லாருமே ஆசிரியர்கள். அதில் ராபர்ட் ஜோயல் அண்ணன் அப்படின்னு கடைசி மகன். அவர் ரிச்சர்ட் சார் லீவ் போடும்போது அவர் எங்களுக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வருவார். 8ஆம் வகுப்பு படிக்கிறப்போ அவர் எனக்கு கணக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாரு. ரிச்சர்ட் சார் எனக்கு கணக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாரு. அவங்ககிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, போர்டில் கணக்கு எழுதிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டு பாடம் மாதிரி ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க.
அவர் கணக்கு பாடம் எழுதிட்டு திரும்புறதுக்குள்ளேயே நாங்கள் ஆன்சர் எழுதிட்டு கொண்டு போய் டேபிள் மேலே வச்சிருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு எளிமையாக கணக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பார். அது மாத்திரம் கிடையாது, அவருடைய மருமகன் ஜேஎஸ் விக்டர் சார், அவர் கண்காடி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கணக்கு வாதியாருங்க. நிறைய பேர் அவரிடத்துல கணக்கு படித்து கணக்கு அந்த அந்த ஃபேமிலியே ஒரு மேக்ஸ் ஃபேமிலி பாருங்க. என்ன நல்ல கர்த்தருடைய வார்த்தையில் சுவிசேஷத்தில் என்னை ஊழியத்திற்கென்று உருவாக்கி என்னை பைபிள் காலேஜெல்லாம் என்னை படிக்க வச்சு என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி எனக்கு துணி வாங்கி கொடுத்து எனக்கு எல்லாவற்றிலேயும் எனக்கு உதவியாக இருந்த எனக்கு ஆம்பூரில் இருக்கின்ற என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு சொல்லுவோம், என்னை வளர்த்த போதகர், அவர் பேர் ரொனால்ட் ரமேஷ் பிரபு. அவரு யாருன்னா அவரு ஒரு கணக்கு ஆசிரியர் தான். ஆகவே என்ன ஆண்டவர் எப்படி வச்சு வளர்த்துருக்கிறாருன்னா ஒரு கணக்கு வீட்டிலே வச்சு வளர்த்துருக்கிறார். அதனால் ஏன் பாஸ்டர் இதெல்லாம் நீ காலையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த 26ன்றத நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோங்க. 26ஆம் வருஷன்றதுனால பைபிளில் 26னா என்ன, 26க்குள்ள என்ன ஒளிந்திருக்கிறது, 26ஆம் வருஷமாகிய இந்த வருஷம் 2026 கர்த்தர் என்னென்ன விதங்களிலே நமக்கு காரியங்களை நடப்பிக்க போகின்றார் என்பதை குறித்து பைபிளில் 26 குறித்து இன்னைக்கு நல்லா படிக்க போகிறோம். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். ஸோ இன்னைக்கு ஒரு மேக்ஸ் கிளாஸ் மாதிரியும் இருக்கும், பைபிள் ஸ்டடி மாதிரியும் இருக்கும், ஒரு பிரசங்கம் மாதிரியும் இருக்கும். பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவரால் தேவ மனிதர்கள் மூலமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. ஏனென்றால் அது ஒரு சுய தோற்றமுடையதாய் இராமல் ஆவியானவர் பிதாவினுடைய சித்தத்தை வார்த்தையின் மூலமாக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வசனங்களும் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதியிருக்கிறபடியினால அந்த ஆவியானவர் தான் ஒவ்வொரு வசனத்தையும் இன்னொரு வசனத்தோடு கூட என்ன பண்ணுறாருங்க, சேர்க்கின்றார். ஒரு வசனம் வந்து சுயத்தோற்றமாய் தனியாக இருக்காது, அதற்கு ஒரு ஜோடி இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் தான் அந்த வசனத்தை என்ன பண்ணுறாருங்க, சேர்க்கின்றார். இப்போ வேதத்தில் நிறைய உருவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நிறைய பெயர்கள் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நிறைய இடங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நிறைய எண்ணெய் குறித்து கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, எழுதியிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய குமாரனை ஆபிரகாமினுடைய குமாரனை பலி செலுத்துவதற்காக மோரியா என்கின்ற மலைக்கு நீ போக வேண்டும், அது எவ்வளவு நாள் நீ பிரயாணப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்றார். எவ்வளவு நாள்னா 3 நாள் பிரயாணம். அப்போ 3 என்கின்ற என்ன பண்றாருங்க, அங்க எழுதி வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து முதல் அற்புதம் செய்தார். போன வாரம் பாஸ்டர் அந்த பிரசங்கத்தை செய்தார். அதாவது வேதத்தை அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது 3ஆம் நாளிலே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எத்தனாவது நாளுங்க? 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் என்ன நடந்ததுங்க, ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த வீட்டில் நடந்த கல்யாணத்தில் எத்தனை கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது கூட அது கரெக்டாக, எத்தனையோ கற்சாடி வச்சிருக்க வேண்டியது தானே, சரி இருந்திருக்கலாம். ஆனால் அதை எவ்வளோன்னு எழுதுறாருங்க, 6 கற்சாடிகள் இருந்ததாக எழுதுகின்றார். அப்போ வேதத்தில் எல்லா எண்ணெய் குறித்தோ இடத்தை குறித்தோ ஒரு நபரை குறித்தோ ஆவியானவர் எழுதி வைத்திருப்பார் என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றார். ஆகவே இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டடி பண்ண போறோம்னா, இந்த 2026 அப்படின்னா 26ஆம் நம்பர்ல என்ன இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 1ஆம் தேதி ப்ராமிஸ் சர்வீஸில் இந்த வார்த்தையை சற்று பகிர்ந்து கொண்டேன். இதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். 26 அப்படின்னா யூதர்களுக்கு அது மிகவும் முக்கியமான ஒரு எண். யூதர்கள் எப்பொழுதுமே இந்த எண்ணிற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எபிரேய எழுத்து கூட 22 எழுத்துக்கள். ஒவ்வொரு எபிரேய எழுத்திற்கும் ஒரு எண் மதிப்பு உண்டு. அந்த எண் மதிப்பின் அடிப்படையில் தான் வேதாகமம் கூட தொகுத்து இந்தந்த சாப்டர், இந்தந்த வசனங்கள் இந்தந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தொகுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 26னா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூதர்களுக்கு இந்த 26 என்று சொன்ன உடனே அதை மிகவும் மேன்மையாக, மகிமையாக,
கணத்துக்குரிய ஒரு எண்ணாக கருதுவார்கள். ஏன்னா 26 அப்படின்னா என்னன்னா யாவே அப்படி என்ற அர்த்தம். என்னங்க? யாவே, யெகோவா அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா, ஏன் யூதர்களுக்கு இந்த 26 ரொம்ப முக்கியம்னா, மோசேயின் மூலமாக யூதர்களுக்கு இந்த டோரா புத்தகம் அல்லது நியாயப்பிரமாண புத்தகம் என்ன பண்ணப்பட்டதுங்க? வழங்கப்பட்டது. இந்த மோசே யாருன்னா, ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, மோசே 26வது சந்ததி. எத்தனாவது சந்ததிங்க? 26வது சந்ததியில இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் அந்த சீனாய் மலையிலிருந்து கற்பனைகளை என்ன பண்றாருங்க? கொடுக்கிறார். அந்த எந்த சந்ததியில கொடுத்தார்னா 26வது சந்ததியாகிய மோசேனுடைய காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அதை கொடுக்கிறார். எப்படி பாஸ்டர் இதை சொல்றீங்க அப்படின்னா, ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 சந்ததிகள், 10 ஜெனரேஷன்ஸ். நோவாவிலிருந்து ஆபிரகாம் வரலையும் பார்த்தீங்கன்னா 10 ஜெனரேஷன். மொத்தம் எத்தனை ஆச்சுங்க? 20 ஜெனரேஷன். ஆபிரகாமிலிருந்து மோசே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 ஜெனரேஷன். இப்போ மொத்தம் நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 சந்ததிகள். இந்த 26 சந்ததிகள் மோசே 26ஆம் சந்ததியா இருக்கிறபடியினால அவனுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் மலைக்கு என்ன பண்றாருங்க? கூப்பிடுகின்றார். இந்த மோசேயை கூப்பிடுவதற்கு முன்பதாக மோசேவுக்கு தம்மை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அப்போ நீங்க எகிப்துக்கு என்ன அனுப்பிச்சிங்கன்னா, அவங்க எந்த தேவன் உங்களை அனுப்பிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொன்ன, நான் என்ன சொல்லுவது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு. யாத்திராகமம் 6ல் நீங்க வாசித்து பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்பட்டேன், ஆனால் யெகோவா என்று நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ அவரை மேலே மலைக்கு அழைப்பதற்கு முன்பதாக ஒரு நாமத்தை வெளிப்படுத்துகின்றார். அந்த நாமம் என்ன நாமம்னா யெகோவா என்கின்ற நாமம். கரெக்டா 26வது சந்ததியில யெகோவா என்கின்ற நாமத்தை அவர் என்ன பண்றாருங்க? வெளிப்படுத்துகிறார். இந்த வருஷம் சொல்றேங்க, 2026ஆம் வருஷம் இருக்கிறபடினால யெகோவா என்ற நாமத்தினால கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ஈரே, யெகோவா ரோஃபாவாய், கர்த்தர் உங்களுக்கு யெகோவா நிசியாய், யெகோவா ஷாலாமாய், யெகோவா ஷம்மாவாய், யெகோவா மகாதேஷாய் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவருடைய நாமத்தின் வல்லமை இந்த வருஷம் நீங்க பாப்பீங்க. இந்த யெகோவா என்கின்ற நாமம், அந்த நாமத்தினுடைய எண் மதிப்பு பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டா 26 தான். இந்த யெகோவா யாவே அப்படின்ற நாமம் YHVH யாவே அப்படின்ற நாமம், இந்த YHVH என்கின்ற முதல் வார்த்தையை எடுத்து யாவே என்று என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பு உண்டு. இந்த Y என்கின்ற வார்த்தையிலிருந்து யோட் என்ற வார்த்தையிலிருந்து இந்த ஒய் எடுத்திருக்கிறாங்க. அந்த யோட் என்கின்றது அதனுடைய எண் மதிப்பு எவ்வளவுனா 10. அந்த யோட் அப்படின்னா என்னன்னா ஓப்பன் ஹேண்ட், விரிக்கப்பட்ட கரம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது ஹே, ஹே என்ற வார்த்தையினுடைய எழுத்தினுடைய எண் மதிப்பு எவ்வளவுனா 5. இதனுடைய அர்த்தம் என்னன்னா கிருபை அல்லது ஜீவன் அல்லது வெளிப்பாடு என்று அர்த்தம். மூன்றாவது வேவ், VAV, அதனுடைய எண் மதிப்பு என்னன்னா 6 என்று அர்த்தம். இந்த வேவ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா 2 கற்பலகைகளையும் சேர்த்து வைத்து அதை இணைக்கும்படிக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஆணி என்று அர்த்தம். என்ன அர்த்தங்க? ஆணின்னு அர்த்தம். அப்போ கடைசியா மறுபடியும் வேவ், அது ஜீவன் அல்லது வெளிப்பாடு அல்லது கிருபை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எண் மதிப்பு 5. இந்த 4 முதல் எழுத்துக்களை எடுத்து பார்த்தா யாவே அப்படின்னு வரும். அதனுடைய எண் மதிப்புகளை பார்த்தா எவ்வளவு வருதுங்க? 26. அப்பனா யாவேவாகிய கர்த்தர் செயல்படுகின்ற எண் 26. இந்த 2026ஆம் வருஷம் பாஸ்டர் சொன்னபடி கர்த்தர் காரியங்களை செய்கின்ற வருஷம்,
கர்த்தர் தமது காரியத்திற்காக அவர் வைராக்கியமா எழுப்புகின்ற நாட்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த யாவே என்ற இந்த நாமத்தை நீங்க சுருக்கி பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தங்கள் ஏற்கனவே சொன்னேன். அதாவது யோட்னா விரிக்கப்பட்ட கரம், வாவ் ஹேனா வெளிப்பாடு, ஜீவன், கிருபை என்ற அர்த்தம். வாவ்னா அதாவது 2 கற்பலகைகளை சேர்த்து அடிக்கின்ற ஆணின்னு அர்த்தம். மறுபடியும் வாவ் மறுபடியும் ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜீவன், வெளிப்பாடுன்னு அர்த்தம். இந்த யாவே என்ற வார்த்தையினுடைய நாமத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா கைகள் விரிக்கப்பட்டவராய் சிலுவையில் அறையப்பட்ட தேவனுடைய கிருபையானவர் அப்படின்னு அர்த்தங்க. அது யாருங்க? இயேசு கிறிஸ்து தாங்க. கைகள் விரிக்கப்பட்டவராய் தேவனுடைய கிருபை சிலுவையில் ஆணிகளால் கடாவப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்கும்படிக்கு, அவர்களை விடுதலை செய்யும்படிக்கு யாவே என்னும் நாமத்தினால் வெளிப்பட்டவர். புதிய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மாத்திரமல்ல, உலக இரட்சகராய் அவர் எல்லாரையும் மீட்கும்படிக்கு, உலக இரட்சகராய் மாத்திரமல்ல உலகத்தையே தமக்குள்ளாக ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படிக்கு சிலுவையில் கைகளை விரிக்கப்பட்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். அவரே யாவே என்னும் நாமத்தை உடையவர், இயேசு என்கின்ற நாமத்தினால் வெளிப்பட்டவர். இப்ப 26னா கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போறாருன்னு அர்த்தங்க. ஹல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்காக கர்த்தர் காரியத்தை செய்வாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை, எகிப்தியர்கள் அவர்களை படுத்தின பாட்டை அவர் கண்டு இறங்கி வந்து எகிப்தியர்கள் கையிலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு நான் இறங்கி வந்தேன் என்று சொன்னவர். இந்த வருஷம் உங்களுக்காக கர்த்தர் இறங்கி வருவார். என்னென்ன காரியங்களை உங்களை மீட்க வேண்டுமோ, உங்களை விடுதலை செய்ய வேண்டுமோ, பாஸ்டர் நான் ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளத்தில் இருக்கிறேன், என் குடும்ப பிரச்சனையில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், எந்த பிரச்சனைகளினால் நீங்கள் இருந்தாலும் அதே விடுதலை எகிப்தியர்கள் கைகளிலிருந்து விடுதலையாக்கின அதே யாவே கர்த்தர் உங்களையும் விடுதலையாக்க அவர் உண்மையுள்ளவர். கட்டாயம் இந்த வருஷம் விடுதலையாக்குவார். விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, எகிப்தியர் கைகளிலே அவர்களை விடுதலையாக்கி நான் அவர்களுக்கு முன்குறித்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நான் அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களுக்கு முன்பதாக தேவ பிரசன்னமாக நான் செல்வேன் என்று சொன்னவர். உங்களுக்கு ஆண்டவர் அப்படி செய்ய உண்மையுள்ளவர். பாருங்க, இந்த 26 என்கின்ற இந்த எண் மதிப்பு, நீங்க எபிரேய வார்த்தையில 2 வார்த்தை நான் எடுத்து நான் உங்கள் இடத்துல இதை முன்பதாக வைக்க விரும்புகிறேன். 20 எண் மதிப்பு, அதாவது 10 எண் மதிப்பு வந்து யோட்னு சொன்ன, கைகள் விரிக்கப்பட்டவர் என்று சொன்ன. இந்த 20 எண் மதிப்பு, இந்த 20 எண் மதிப்பு எதுல வருதுன்னா, அதற்கு எபிரேய வார்த்தை கெஃப் அப்படின்னு அர்த்தம். என்னங்க? கெஃப், KAF. அதுக்கு எண் மதிப்பு எவ்வளவுனா 20 என்று அர்த்தம். மறுபடியும் வாவ், ஏற்கனவே சொன்ன வாவனுடைய எண் மதிப்பு 6. இப்ப இந்த கேவையும் வாவையும் சேர்த்தா 26 வருது. இந்த 2 வார்த்தை கேவையும் வாவையும் சேர்த்து அதனுடைய விளக்கத்தை படிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னா, the power of salvation அப்படின்னு அர்த்தங்க. ரட்சிப்பின் வல்லமை என்று அர்த்தம். 26னா என்ன அர்த்தங்க? ரட்சிப்பின் வல்லமை. இந்த வருஷம் அவருடைய ரட்சிப்பின் வல்லமையை நீங்கள் உங்கள் வாழ்வில் பார்க்க போகிறீர்கள். அநேகரை கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பின் வல்லமையினால் சந்தித்து சபைக்கு ஆண்டவர் கொண்டு வர போகின்றார். இதுவரைக்கும் நான் சர்ச்சில் இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்ததே இல்லை. ஆனா இதற்கு பின்பதாக இந்த வருஷம் கர்த்தர் ஜனங்களை விடுதலை செய்து ரட்சித்து கொண்டு வந்து சபையிலே உட்கார வைக்கிற காலத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே தான் மத்தேயு 1:23 சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் இயேசு என்ற நாமத்துக்கு என்ன விளக்கனா, அவர் தமது ஜனங்களை பாவங்களில் இருந்து ரட்சித்து மீட்கிறவர் என்ற அர்த்தம். அப்ப 26னா பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அவருக்கு என்னன்னா, எகிப்தியர்களை அவர் விடுதலையாக்கும்படிக்கு யெகோவா என்ற நாமத்தினால 26வது சந்ததியாகிய மோசேவுக்கு வெளிப்படுறாரு. யெகோவா என்கின்ற நாமத்திற்கு எண் மதிப்பு என்னன்னா 26. அந்த 26க்குள்ள என்ன இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதனுடைய மதிப்பு, அதனுடைய அர்த்தம் என்னன்னா,
கைகள் விரிக்கப்பட்டவராய், கைகளில் ஆணி கடாவப்பட்டவராய், கிருபையாய் தொங்கினவர் என்று அர்த்தம். அவர் யார்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கைகள் விரிக்கப்பட்டவராய் தேவனுடைய கிருபையாய் தொங்கியவர். அவர் என்ன செய்தார் என்று சொன்னா, ரட்சிக்கும்படிக்கு இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். ரட்சிப்பு என்று சொன்னா அதற்கு 26 தான் கெஃப் வேவ்னு அர்த்தம். தேவனுடைய ரட்சிப்புன்னு அர்த்தம், அல்லது ரட்சிப்பின் வல்லமைன்னு அர்த்தம். இல்ல அந்த கெஃப் வேவ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மதிப்புனா, சாரி, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கெஃப்னா உள்ளங்கைன்னு அர்த்தம். என்னங்க, அதாவது முதல்ல படிச்சோம் யோட்னா கைகள் விரிக்கப்பட்டதுன்னு படிச்சோம். கெஃப் அப்படின்னா என்ன அர்த்தங்க, உள்ளங்கை. ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்து 8வது நாளிலே சீஷர்களை மறுபடியும் சந்திக்கிறார். அப்போ தோமாவின் இடத்துல போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, தோமாவே, நீ என்ன விசுவாசிக்கல, உன் விரலை என் உள்ளங்கையில வை, என் விழாவில் வச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. எங்க வைக்க சொல்றாருங்க, உள்ளங்கையில வைன்னு சொல்றாரு. கெஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளம் கை அப்படின்னு அர்த்தங்க. வாவ் அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஆணின்னு அர்த்தம். அப்போ உள்ளங்கை ஆணி இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, உள்ளங்கையில யாருக்குங்க ஆணி அடிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளங்கையில் ஆணி அடிக்கப்பட்டது. எதற்காக அடிக்கப்பட்டது என்று சொன்னால், ஜனங்களை பாவத்தில் இருந்து விடுதலை செய்வதற்காக இயேசுவினுடைய கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அப்ப அந்த கெஃப் வேவ் என்ற 2 வார்த்தையினுடைய எண் மதிப்பும் பார்த்தீங்கன்னா அது எவ்வளவுங்க, 26. சரி, 26 இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிக்க போறோம். வாசிங்க இந்த வசனத்தை, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க, உபாகமம் 4:6. சாரி, 6:4. உபாகமம் 6:4. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, கேள், கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் கர்த்தன் வருகிறதோ அங்க யாருங்க, யாவே அப்படின்னு அர்த்தங்க. இந்த எபிரேய மக்கள் யாவே என்ற நாமத்தை வாயில உச்சரிக்கிறதுக்கு கூட என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. எங்காவது எழுதுறதா இருந்தா இல்ல சொல்றதா இருந்தா முதல்ல வாயை கொப்பளிச்சுட்டு இல்ல கை காலை கழுவிட்டு சுத்தபத்தமா என்ன பண்ணுவாங்க, குளிச்சுட்டு அந்த பெயரை எழுதுவதற்கோ அந்த பெயரை சொல்லுவதற்கோ அவ்வளவு கனமும் அவ்வளவு மரியாதை என்ன பண்ணுவாங்க, அந்த நாமத்துக்கு கொடுப்பாங்க. அது மாத்திரம் கிடையாது, இந்த கற்பனைகளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது இந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, இஸ்ரவேலே என்னங்க, கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த கர்த்தர் என்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்குங்க, 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா யாவே இஸ் யாவே அப்படின்னு அர்த்தங்க. ஏன் 2 முறை எழுதுறாரு? முதல் கற்பனையே என்னன்னா, அதுக்கு அப்புறம் தான் என்ன கற்பனை கொடுக்கிறாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அந்த அடுத்த வசனம் வாசிங்கக்கா, 5ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் என்ன பண்ணு, அன்பு கூறுவாய். நம்ம கற்பனை என்ன நினைச்சிருவோம்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோட இதோட அன்பு கூறுவாரு. அது முதல் கற்பனை கிடையாது. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அதுதாங்க முதல் கற்பனை. இஸ்ரவேலே கேள், அதான் கற்பனை. ஏன் அதை சொல்றாருன்னா, நீங்க இதுக்கப்புறம் கேட்கவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் முதல்ல உங்களுக்கு கேளுன்னு சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து வந்தாரு, அவர் என்ன பண்ணாருன்னா பல ஊமைகளை சொல்லிட்டு ஒரு வார்த்தை கரெக்டா ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடிச்சிட்டாரு, காது உள்ளவன் கேட்க கடவன்ட்டு போயிட்டாரு. வெளிப்படுத்தல பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துவை சபைக்கு வெளிப்படுத்துகின்றார். 7 சபைக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு கற்பனை அல்லது கட்டளை என்னன்னா, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்படின்னா யாவே தான் கர்த்தர், யாவே இஸ் யாவே.
அந்த யாவே என்கின்ற நாமத்துக்கு விளக்கம் என்னன்னா, கைகள் விரிக்கப்பட்டவராய், உள்ளங்கையில் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், 2 கற்பலைகள் சிலுவையின் நடுவிலே தொங்கியவர் என்று அர்த்தம். அதை கேளுப்பா, அப்பதான் அவனுக்கு ரட்சிப்பு. இருக்கிற கதையை கேட்கறதுனால என்ன ரட்சிப்பு கிடையாதுங்க. இந்த சத்தியத்தை யார் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் ரட்சிப்பு. அதுதான் பவுல் சொல்றாரு, விசுவாசம் எதனால் வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி எதனால் வருங்க? தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ தேவனுடைய வசனத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டவராய் தொங்கியவர் என்று யார் ஒருவர் கேட்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்தில் அந்த வார்த்தையை கொடுக்கிறாரோ அவர்களுக்கு தான் ரட்சிப்பு, அவர்களுக்கு தான் விசுவாசம். அவர்கள் அதை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார்கள், நித்திய ஜீவனை பெறுவார்கள். 26க்குள்ள இவ்வளோ இருக்குங்க. எனக்கு கொடுத்த மேக்ஸ் டீச்சருக்காக ரொம்ப நன்றிங்க. இந்த 26 இப்படி பிரிச்சு பிரிச்சு படிக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த யாவே அப்படின்ற நாமத்துக்கு என்ன அர்த்தம்னா, டொமினியன், ஆளுகைன்னு அர்த்தங்க, அத்தாரிட்டின்னு அர்த்தம், பரிபூர்ணன்னு அர்த்தம், பரிசுத்த ஆவியை பொழிந்தருளுகிறவர் அர்த்தம். அதுதான் இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்து கிட்ட இது எல்லாமே இருந்துச்சு. அவர் ஆளுகை செய்தாரு, பிசாசை ஆளுகை செய்தாரு, மரணத்தை ஆளுகை செய்தாரு, நரகத்தையே காலி பண்ணார், ஆளுகை செய்தாரு. மரணம் அவரை மேற்கொள்ளவில்லை, இயற்கை அவரை மேற்கொள்ளவில்லை. காற்றையும் கடலையும் அதட்டினாரு. மரணத்தை பார்த்து பேசினார், அது ஜீவனோடு கூட வந்தது. வியாதியை பார்த்து பேசினார், அது சுகமானது. சரித்திரத்தில் நடக்காத குருடனுடைய கண்கள் திறக்கப்படவில்லை, பேசினார், குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் யெகோவாவால என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அதை காட்டிலும் மகிமையாய் இயேசு என்கின்ற நாமத்தினாலே உயிரோடு கூட எழுந்துட்டாரு. எழுந்தது மாத்திரமல்ல, அந்த இயேசுவின் நாமத்தினாலே பாவம் மன்னிப்போம், ரட்சிப்போம். அந்த நாமமே இல்லாமல் பூமியில வேற ஒரு நாமம் கிடையாது. எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட இயேசுவின் நாமம், அந்த நாமத்துக்கு முன்பதாக முழங்கால் யாவும் முடங்க வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, அந்த இயேசுவே கர்த்தர் என்று எல்லா நாமங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே கர்த்தர். 26 அவ்வளவு இருக்குங்க. அத ஒருத்தர் அறிக்கை செஞ்சுட்டா அவர் எங்க வேணாலும் இருக்கலாங்க. மரணம் அவரை டச் பண்ண முடியாது, வியாதி அவரை டச் பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய மரணத்தை குறிச்சும் வியாதியை குறிச்சும் இதையே தான் ஆராய்ச்சி பண்ணி ஸ்டடி பண்றோமோ ஒழிய தேவனுடைய வார்த்தையை குறித்து ஸ்டடி பண்றது கம்மியாயிடுச்சுங்க. தேவனுடைய வார்த்தையை குறித்து ஸ்டடி பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா அது போக வேண்டிய இடத்துக்கு அது போயிடும். ஆண்டவர் சொன்னாரு லேகியோன் பிசாசை பார்த்து, அவன் ஓடி வந்தான், நீ தேவனுடைய குமாரன், நீர் பரிசுத்தர் அப்படின்னு சொன்ன உடனே டே பேசாம இவனை விட்டு போனார். அப்போ அது கேக்குதுங்க, ஐயா எங்களை அனுப்புறது இருந்தா எங்க அனுப்புங்க, இதோ அங்க கடலுக்கு பக்கத்துல பன்றி கூட்டம் இருக்கு பாருங்களேன், அந்த பன்றி கூட்டத்துக்கு அனுப்பு. அதுவும் ஜோம் பண்ணிச்சு பிசாசு ஜபத்துக்கு அவர் என்ன பண்றாருங்க. இல்லை அப்படி சொல்ல வரல நான், அது சரி நீங்க போங்க, உங்க நேரம் வரவில்லை, நீங்க அங்க போய் இருங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாருங்க, அனுப்பிட்டார். அப்ப கிறிஸ்து யார் என்று நீங்கள் தத்துரூபமாக தேவனுடைய வார்த்தையில் பார்த்தால் போக வேண்டிய 6000 பிசாசுகள் போக வேண்டிய இடத்துக்கு போகும். லேகியோன்னா 6000 அர்த்தம். அவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்திருக்குங்க? 6000 பிசாசு ஒத்துமையா இருந்திருக்கு பாருங்க. அதாங்க அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 2 நாட்டினுடைய சண்டையை கூட சமாதானப்படுத்தலாம், ஆனா 2 கொண்டைகளை சமாதானப்படுத்தவே முடியாதுன்னு. ரைட், இப்போ 26க்கு வருவோம். பைபிள்ல 26ஆம் வசனம், ஆதியாகமம் 1:26 இந்த வசனத்தை நீங்க வாசிங்கக்கா. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும்
ஆளக்கடவர்கள். யெகோவானா என்ன அர்த்தங்க? ஆளுகிறவர்கள். அப்போ மனுஷனை ஆண்டவர் எப்படி படைக்கிறாரு? தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி. அப்படின்னா யெகோவா மாதிரியே படைக்கிறாருங்க அவரு. அது எத்தனை வசனத்துல படிக்கிறாருங்க? 26ஆம் வசனத்துல படிக்கிறாரு. அப்ப யெகோவா அப்படின்னா என்னன்னா தேவனுடைய சாயல் என்று அர்த்தங்க. The image of God. அப்ப தேவனுடைய சாயல் என்ன? ஆளுகை தான் தேவனுடைய சாயல், அதிகாரம் தான் தேவனுடைய சாயல், பரிபூர்ணம் தான் தேவனுடைய சாயல். அப்போ ஆதாம் ஆண்டவர் எப்படி படிச்சார்னா பரிபூர்ணம் உள்ளவனாய் படிச்சார். அவனுக்குள்ள என்ன கொடுத்தாருங்க? தேவ சாயல மாத்திரம் கிடையாதுங்க. ஆதியாகமம் 2:7 பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள தம்முடைய ஆவியை கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பிதா தம்முடைய ஆவியினால அளவில்லாமல் நிறைத்திருந்தார். ஆகையால் அவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. Christ was filled with the Spirit of God and he spoke his words. அப்ப ஆவியினால நிரப்பப்பட்ட மனுஷர் என்ன பண்ணுவாருங்க? கர்த்தருடைய வார்த்தையை பேசுவாருங்க. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டே இருந்தாங்க. அதனால தான் தேவன் சொல்றாரு, இஸ்ரவேலே கேள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா நான் பேசிட்டே இருக்கிறேன்பா, அது கொஞ்சம் கேளுப்பா அப்படின்றாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசவே இல்லை. உங்களுக்கு அவருக்கு என்ன வாய்க்கா தகராறா? அவர் பேசுகின்றவருங்க, பேசாமலாம் அவர் இருக்கவே முடியாதுங்க. ஆதியாகமம் 1:3 வசனத்துல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாருங்க. அன்றைக்கு பேச ஆரம்பிச்சவருங்க பேசிட்டே இருக்கிறாருங்க என்ன வரலையும். அவர் பேசாமலாம் இருக்கவே முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் பேசுகிறவருக்கு செவி கொடுங்கள் என்று. அப்ப இந்த 26க்குள்ள தேவனுடைய சாயல் இருக்குது. இந்த யெகோவா அப்படின்னு சொன்னா தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல்லாம் என்னன்னா ஆளுகை செய்வது, அதிகாரம், பரிபூரணம், ஆவியின் நிறைவை பெற்றிருப்பதுதான் தேவனுடைய சாயல். ஆபிரகாமுக்கு சும்மா எல்லாம் கொடுக்கலைங்க. ஆதாமுக்கு தம்முடைய ஆவியை முழுமையாய் அவனுக்கு கொடுத்தார். அதனால அவன் ஆவியில நிரப்பப்பட்டவனாய், ஆளுகை செய்கிறவனாய், அதிகாரமுடையவனாய், பரிபூர்ணமுள்ளவனாய் ஆதாம் இருந்தான். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த போது சொன்னாரு, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று சொல்லுகின்றார். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்குங்க? பரிபூர்ணம் இருக்கிறது. ஆதாமுக்குள்ளயோ பரிபூர்ணம் இருந்தது. ஆனால் திருடன் அதை திருடி கொண்டான். அந்த திருட்டப்பட்ட பரிபூர்ணத்தை கிறிஸ்து மூலமாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்படிக்கு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவேதான் அவருக்கு என்ன பேர்னா பிந்தின ஆதாம். அவருக்கு என்ன பேருங்க? செகண்ட் ஆடம் அப்படின்னு பேருங்க. ஃபர்ஸ்ட் ஆடம் வாஸ் லாஸ்ட் எவ்ரிதிங், பட் செகண்ட் ஆடம் he restored everything. முதல் ஆதாம் சகலவற்றையும் இழந்து போனான். ஆனா பிந்தின ஆதாம் சகலவற்றையும் திருப்பி நமக்கு கொடுத்தார். இப்ப தேவனுடைய சாயல். இப்ப தேவனுடைய சாயல்னா என்னங்க? What is the image of God? நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தேவனுடைய சாயல், தேவனுடைய சாயல், தேவனுடைய சாயல். பாடல் கூட தேவ சாயலாக மாறி அப்படின்னு நிறைய தேவனை தொழுது கொள்வோம் அப்படின்னு எல்லாம் இருக்கு. இப்ப தேவ சாயல்னா என்னங்க பாஸ்டர்? அது எப்படி பாஸ்டர் இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு தேவ சாயல்னா என்னன்றதை நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. வாசிங்க 2 கொரிந்தியர் 4:4. தேவ சாயல்னா என்னன்னு வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் chapter 4 verse 4. வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஸ்கிரீன்ல எழுதப்பட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை. அப்ப தேவ சாயல்னா என்னங்க? கிறிஸ்து தான் தேவ சாயல். தேவ சாயல் யாருங்க? கிறிஸ்து தான் தேவ சாயல். அப்ப ஆதாமை ஆண்டவர் எப்படி படைச்சாரு?
1 அதிகாரம் 26 வசனத்துல தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி ஆதாமை ஆண்டவர் படைச்சாரு. தேவனுடைய சாயல்னா என்னன்னா, கிறிஸ்து தான் தேவனுடைய சாயல். அப்போ தேவன் ஆதாமை எப்படி படைத்தார்னா, கிறிஸ்துவை போலவே ஆண்டவர் படைச்சாருங்க. நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு, என்ன பேருங்க? கிறிஸ்டின் அப்படின்றது இல்லையா? கிறிஸ்தவர்கள் அப்படின்னா சாயலை உடையவர்கள் அர்த்தங்க. அந்த சாயல் என்னன்றது கூட நம்ம படிக்க போறோம். கிறிஸ்துவின் சாயல் என்னன்றது கூட நம்ம என்ன பண்ண போறோம். அப்போ 26 வசனம்னா யெகோவா சாயல்னு அர்த்தங்க. அந்த சாயல் யாருன்னா, கிறிஸ்து தான் தேவனுடைய சாயலா இருக்கிறாரு. அந்த சாயல் சுவிசேஷமாய் நமக்கு வந்ததுனால அந்த சாயல் ஒளியாய் நமக்கு காணப்பட்டது. அந்த ஒளி நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்த பிசாசினுடைய கரங்களில் இருந்து ஒளி நம்முடைய மனதுக்குள்ள வந்ததுனால நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார். அந்த பிரகாசம் தான் தேவனுடைய சாயலாகிய கிறிஸ்துவை நமக்குள்ளே மறுபடியும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இப்போ தேவ சாயலால படைக்கப்பட்ட ஆதாம் என்ன செய்தாருங்க? ஃபர்ஸ்ட் ஆதாம் என்ன செய்தார் தெரியுங்களா? இதுக்கப்புறம் நீங்கெல்லாம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிடணும். இன்னிலிருந்து இதுக்கப்புறம் நான் நல்ல பைபிள் படிப்பேன் பாஸ்டர். ஒரு நாளைக்கு ஒரு 2 அதிகாரமோ 3 அதிகாரமோ உட்காந்து நல்லா படிக்குவேன் பாஸ்டர் அப்படின்ட்டு நீங்கள் பைபிள் ஸ்டடி படிக்க, பர்சனலாக பைபிள் படிக்க ஆரம்பிக்கணும். பாருங்க, ஆதியாகமம் 1:5 நீங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 1:3 வெளிச்சத்தை உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு. வெளிச்சம் உண்டான போது அதை 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வெளிச்சத்தையும் இருளையும் என்ன பண்றாருங்க? பிரிக்கிறார். பிரித்தது மாத்திரம் கிடையாது, அதற்கு ஒரு பேர் வைக்கின்றார். அதான் முக்கியம். அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. இப்போ வெளிச்சம் ஃபர்ஸ்ட் நாள் என்ன உண்டாச்சுன்னா வெளிச்சம் உண்டானது. இந்த வெளிச்சம் வந்த உடனே ஆதியாகமம் 1:2 இருந்த இருள் என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுங்க? போயிடுச்சு. இருளெல்லாம் ஆண்டவர் பிடிச்செல்லாம் தள்ளிட்டெல்லாம் இல்லைங்க. வெளிச்சம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுங்க? இருள் போனது. போன பின்பதாக இந்த வெளிச்சத்தையும் இருளையும் தனியா என்ன பண்றாருங்க? பிரித்து ஆண்டவர் என்ன பெயர் வைக்கிறார்னா, வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயர் வைக்கிறார். இரவுக்கு என்ன பண்றாருங்க? பெயர் வைக்கிறாருங்க. பெயர் வைக்கிறது ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா கர்த்தர் தான் ஸ்டார்ட் பண்ணாருங்க. அதனாலதான் வானத்திலிருந்து தூதன் வந்து யோசேப்புக்கு சொல்றான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசுன்னு மாத்திரம் கிடையாது, அவருக்கு என்ன பேருனா வெளிச்சம்னு பேரு, பகல்னு பேரு அவருக்கு. இப்ப பெயரிட தேவ சாயல் என்ன பண்ணது? வெளிச்சத்தையும் இரவையும் பிரித்து ஒரு பெயரை வைக்கிறாருங்க. தேவ சாயலிலே படைக்கப்பட்ட ஆதாமும் என்ன செய்யறாருன்னா, ஃபர்ஸ்ட் வேல் ஆதாம் என்ன செஞ்சார் தெரியுங்களா? என்ன பண்ணார் தெரியுங்களா? ஆதியாகமம் 2:19 வாசித்து பாருங்க. வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படிக்கு என்ன பண்றாருங்க? அப்போ 1ஆம் அதிகாரத்துல இவர் பேர் வைக்கிறாரு. நம்ம செஞ்ச இதே காரியத்தை நம்முடைய சாயலினால் படைக்கப்பட்ட மனுஷன் செய்யறானா அப்படின்ட்டு படைக்கப்பட்ட எல்லா மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் கொண்டு வந்து அவனுக்கு முன்பதாக காண்பிக்கிறாரு. இதை பார்த்த உடனே ஆதாமுக்கு பெயர் வைன்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஆதாம் என்ன பண்றாருங்க? அவைகளை பார்த்த உடனே பெயர் வைக்கின்றார். இப்ப சாயல்னா என்னங்க? பெயர் வைக்கிறதுனா நீங்க என்ன பேசுறீங்களோ அது நடக்குங்க. அதாங்க சாயல். இந்த வருஷம் என்ன பேசுறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்கும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவானவன் இந்த உலகத்திற்கு வந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். பேசின வார்த்தையின்படி நடந்தது. லாசருவே வெளியே வா என்று சொன்னார்.
பேசின வார்த்தையின்படி நடந்தது. குஷ்டரோகியை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகன்னு சொன்னாரு. பேசின வார்த்தை நடந்தது. கற்சாடியில தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொன்னாரு. ஊற்றுனாங்க. இப்ப மொண்டு கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னாரு. தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. எதை பேசினாரோ அது அப்படியே நடந்தது. சூழ்நிலைகள் அவருடைய கைக்குள்ளாக வந்தது, அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வந்தது. சூழ்நிலையை ஆளுகை செய்தார், அதிகாரம் பண்ணினார், பரிபூர்ணமுடையவராய் இருந்தார். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு அவருக்குள் இருந்தது. அதுதான் தேவ சாயல். தேவ சாயலால் படைக்கப்பட்ட ஆதாம் அதையே செய்கின்றான். தேவன் பெயர் வைத்தது போல ஆதாமும் பெயரிடுகின்றான். அவன் இட்ட பெயர் அதற்கு அப்படியே ஆயிற்று. அதாங்க தேவ சாயல். அதான் 26. அதான் என்னங்க, இந்த வசனத்தை யாருக்கு நான் கொடுக்கறேன்னா, இந்த சர்ச்சினுடைய another pastor who is celebrating birthday coming 26th of January. I give this message as a gift. பாஸ்டர் பிராங்க்லின் அவருக்கு இந்த மெசேஜை கிஃப்டா தர இந்த வருஷம் அவர் இந்த 26ஆம் தேதி 26ஆம் வருஷம் இந்த பிறந்த நாளை கொண்டாடப்படினால இந்த மெசேஜ் அவருக்கு ஒரு பரிசாய் நான் கொடுக்கின்றேன். அப்ப 26க்குள்ள இவ்வளோ இருக்குங்க. ஆதாம் அப்படியே பேசுறாரு. அவர் பேசுனதெல்லாம் அப்படியே நடந்தது. என்னைக்கு பிசாசு அவங்க வாழ்க்கையில வந்து நின்றானோ, இஸ்ரவேலே கேள், ஆதாமே கேள், அவனும் கேட்கல. கேட்கறது மாத்திரம் கிடையாது, பேசுறதையே நிக்க வச்சுட்டாருங்க. நீங்க இந்த பெயரிட்டான் 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 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பைபிள்ல ஆபிரகாம் பெயரிட்டான், ஈசாக்கு பெயரிட்டான், யாக்கோபு பெயரிட்டான். எல்லாருமே பெயரிட்டு இருக்காங்க. அவங்க பெயரிட்டதெல்லாம் சும்மா பெயர் இல்லைங்க. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில எப்படியா இருந்தாரோ, என்ன செய்தாரோ அதையே நாமமாக அவர்கள் பெயரிடுகிறார்கள். இதுல ஒரு டாப் சீக்ரெட் என்னன்னா, எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்கின்றவ தேவனுக்கே பெயர் வைக்கிறாங்க. எல்ரோயி, என்னை காண்கிற கர்த்தரை நான் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு எல்ரோயி என்று பெயரிடுகின்றார். இப்ப தேவ சாயல்னா என்னன்னா, என்ன பேசுகிறோமோ அது நடக்குங்க. அப்படி அதனால்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் பார்த்து சொல்றார், உலர்ந்த எலும்புகளை பார்த்து என்ன பண்ணு, பேசு அப்படின்றாருங்க. அது பேசணும். என்ன பேசணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை பேசு. அந்த வார்த்தையை பேசுனா அது அதனுடைய எலும்புகளும் நரம்புகளும் தசைகளும் அது ஒன்றாக சேர்ந்து, ஒரு கற்பத்திற்குள்ள ஒரு குழந்தைக்கு எப்படி எலும்பு உருவாகிறது, தசைகள் உண்டாகிறது, நரம்புகள் உண்டாகிறதோ அது போல தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும் பொழுது சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தர் சாயலாய் கொண்டு வந்து நமக்கு முன்பதாக அதை நிற்க வைப்பார். சோ இது மாத்திரம் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா வந்து அவர் என்ன பண்றாருன்னா, வாசிங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 6:13. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அன்னைக்கு இட்ட பெயர் தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு அப்படியே இருக்குங்க. அப்போஸ்தலர்கள் என்ன அர்த்தங்க? the one who sent out, அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு இருளில் இருந்து இருளை பிரிக்கும்படிக்கு வெளிச்சம் அனுப்பப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள இருளில் இருக்கிற மக்களை இருளில் இருந்து பிரிக்கும்படிக்கு சீஷர்களை அப்போஸ்தலர்கள் என்று அனுப்புகின்றார். அவர்களுக்கு என்ன பெயர் வைக்கிறார்னா, அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டு இன்னொரு பெயரை வைக்கிறாரு. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அப்படின்னா நீங்க தாங்க தேவ சாயல். இப்ப தெரிஞ்சுங்களா நீங்க யாருன்னு? நீங்க சாதாரணமான ஆளே கிடையாது. அம்மா என்ன இப்படி என்ன பண்றாதீங்க, அப்படி பண்ணுங்கம்மா, மேல அவருதாங்கம்மா. அதான் தேவ சாயல். நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்குங்க. நீங்க அவங்க காதுல போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்க அவர் பிரசன்னத்திலிருந்து சொல்லுங்க. அந்த வார்த்தை அப்படியே அவருடைய காதுகளுக்கும் இருதயத்திற்கும் மனதுக்கும் சென்று காரியங்களை நடப்பிக்கும். ரைட். இப்போ நேரம் குறைவா இருக்கிறபடினால கொஞ்சம் நான் வேகமா போறேன். தேவனுடைய சாயல் அப்படின்னா என்னன்னா,
இருக்குங்களா பஸ்? கிறிஸ்து தான் தேவனுடைய சாயல். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அவர் பெயர் வச்சாரு, வச்ச பெயர் அப்படியே இன்றைக்கு இருக்கிறது போல ஆதாமும் இன்றைக்கு எவைகளுக்கு பெயர் வைத்தானோ அதற்கு இன்றைக்கு அதே பெயரோடு கூட என்ன பண்ணுதுங்க, அழைக்கப்படுது. இப்போ இந்த 26லயே நம்ம போயிட்டு இருக்கிறோங்க. பழைய ஏற்பாட்டில் 26னா என்னன்னு பார்த்துங்க, யாவே அப்படின்னு பார்த்தோம். யாவே அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கைகள் விரிக்கப்பட்டவராய், உள்ளங்கைகளில் ஆணிகள் கடாவைப்பட்டவராய், 2 கட்டைகளை சேர்த்து சிலுவையிலே தொங்கினவர் அப்படின்னு அர்த்தம். பிக்சர் அழகா போட்டிருக்கிறாங்க பாருங்க மேல ஸ்கிரீன்ல. ரைட். இப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த 26க்கு புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்குங்க, நிறைய மீனிங் இருக்குங்க. சரி, புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். இந்த எபிரேய வார்த்தையில நம்ம யாவேன்னு பார்த்தோம். 26னா அதனுடைய எண் மதிப்பு என்னங்க, யாவேன்னு பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் 26க்கு எண் மதிப்பு, அதாவது எழுத்து மதிப்பு, பெயர் என்னன்னா அகாப்பே அப்படின்னு அர்த்தங்க. என்னங்க அகாப்பே? அகாப்பேனா என்ன அர்த்தங்க, அன்பு என்று அர்த்தம். 26னா என்ன மீனிங்னா, அன்கண்டிஷனல் லவ் அண்ட் செல்ஃப்லெஸ் லவ், முடிவில்லாத அன்பு, சுயநலமற்ற அன்பு அப்படின்னு அர்த்தங்க. 26னா என்ன அர்த்தங்க, அகாப்பேன்னு அர்த்தம். அகாப்பேன்னா அன்பு. அது எப்படிப்பட்ட அன்புனா, முடிவில்லாத அன்பு, சுயநலமற்ற அன்பு. இது ஒரே ஒருத்தரிடத்துல தாங்க நம்ம பார்க்க முடியும், அவர்கிட்ட மாத்திரம் தான் பார்க்க முடியும். சுயநலமற்ற அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, தகுதி பார்க்காத அன்பு, பாரபட்சம் பார்க்காத அன்பு, நாம் இருக்கிற இடத்திலேயே நம்மை வந்து சந்திக்கின்ற அன்பு. அந்த அன்பு சாதாரணமான அன்பு அல்ல. ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் அன்பை எப்படி கொடுத்தோம்னா, ஒருத்தருக்கு 10%, ஒருத்தருக்கு 20%, அப்படி அல்ல. ஒவ்வொருவருக்கும் முழுமையான அன்பை தேவன் கொடுத்தார். அதைத்தான் யோவான் 3:16 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முடிவில்லாத அன்பு. அதனால தாங்க அதுக்கு பேர் 26. என்னங்க, எப்படி பாஸ்டர் இதை சொல்றீங்க அப்படின்னா, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் வாசிங்க, எடுத்து வச்சுங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு ஜெபம். என்ன ஜெபம்னா, அதுதான் ஹை பிரிஸ்ட் பிரேயர். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரா என்ன பண்றாருங்க, ஜெபம் பண்றாரு. அப்ப ஜெபம் பண்ணும் பொழுது அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. யோவான் 17:26. நீர் என்னிடத்தில் அன்பு வைத்த, என்னங்க, நீர் என்னிடத்தில் அன்பு வைத்து, பாருங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீர் என்னிடத்தில் அன்பு வைத்த அன்பு அவர்களிடத்திலும் இருக்கும்படி நானும் அவர்களில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். இப்போ அந்த ஸ்கிரீனை பாருங்க, அன்பு என்கின்ற வார்த்தை வருதுங்களா? அப்போ பிதா கிறிஸ்துவினிடத்தில் எப்படி அன்பு வைத்தாரோ அந்த அன்பையே இந்த சீஷர்களிடத்துல வையுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்றாருங்க. என்ன மாதிரி ஜெபம் பாருங்க. அது மாத்திரம் கிடையாது, அன்பு வைத்ததினாலே இயேசு இந்த உலகத்துல என்ன பண்ணாரா, சீஷர்களுக்கு உம்முடைய நாமத்தை தெரியப்படுத்தினேன். நாமம்னா 26ன்னு அர்த்தம், அன்புனா 26ன்னு அர்த்தங்க. அது எந்த வசனத்துல வருதுன்னா, யோவான் 17:26 வருதுங்க. இததான் ஹோலி ஸ்பிரிட் அப்பப்ப அங்கங்க கரெக்டா எழுதி வைப்பாருன்னு சொன்ன ஏற்கனவே. இந்த 26 இவ்வளவு ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. 26ஆம் வசனத்துல அன்பை குறிச்சு எழுதுறாரு. அது எப்படி அன்புனா, பிதாவே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்க என் பேர்ல எவ்வளவு அன்பா இருந்தீங்க, அதே அன்பை இவர்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க. அந்த அன்பை கொடுக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், உம்முடைய நாமத்தை தெரியப்படுத்துவேன். உம்முடைய நாமம்னா என்னன்னா, உம்முடைய சாயல் தான் உம்முடைய நாமம். அந்த சாயல்னா என்னன்னா, ஆளுகை, அதிகாரம், பரிபூரணம், ஆவியினுடைய நிறைவு, இதுதான் அவருடைய சாயல். இந்த சாயலை சீஷர்கள் அடைந்தாங்க. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் போற 2ஆம் அதிகாரத்துல நிறைவு வருதுங்க. 3ஆம் அதிகாரம் தேவாலயத்துக்கு போறாங்க. 40 வருஷமா பிச்சைக்காரனா
தாயின் வயிற்றிலிருந்தே பிச்சை எடுத்த பலவீனமா இருந்த மனுஷன், பிணியாளியா இருந்த மனுஷன், அவனை பிச்சை கேட்கும்படிக்கு 2 பேர் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவளை பார்த்து சொல்றான், அவன் பேதுருவையும் யோவானையும் பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவர் மாரே எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்றார். அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வெள்ளியும் அல்ல பொன்னும் அல்ல, இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னது மாத்திரமல்ல, கையை பிடித்து தூக்கி விட்டான். கையினா என்ன அர்த்தங்க? தட் இஸ் யாவே. இன்னைக்கு வெள்ளியும் பொண்ணு எல்லார்கிட்டையும் நிறைய இருக்கு, இயேசுவின் நாமம் தான் இல்லை. இல்லைங்க, எல்லாரும் எதுக்கு சர்ச்சுக்கு வராங்க? நான் உங்களுக்கு வர சொல்லல. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இது கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க, பொண்ணு கொடுங்க, தங்க கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க, எல்லாம் வாங்கி 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 என்ன பண்றாங்க? சேர்த்துக்கிற. பாஸ்டர் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னாரு, தங்கம் எல்லாம் சேர்த்து வைங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஜிஎஸ்டி வரப்போகுதுன்னு சொன்னாரு. இவ்வளவுதான் தங்கம் வச்சிருக்கணும், இதுக்கப்புறம் நீங்க வீட்டில் வைக்கக்கூடாது, இந்த கவர்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நாட்கள் வரப்போகுது. அதனால தங்கம் எல்லாம் வாங்காதீங்க, போடாதீங்களா நான் சொல்ல வரல. அவங்க கிட்ட தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை, ஆனா என்ன இருந்துச்சுங்க? இயேசுவின் நாமம் இருந்துச்சு. இயேசுவின் நாமம் இருந்ததுனால நீங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவங்க இருந்தவங்க எல்லாம் வித்துட்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுட்டாங்க. இருக்கிறவர் இருந்தா வர்றது வரும். என்னங்க, கேட்கிறவரை நீங்க கேளுங்க. என்னன்னு கேளுங்கன்னா, இது கொடுங்க அது கொடுங்கன்னு இல்லை ஆண்டவரே, நீங்களே எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. அதை கேட்டீங்கன்னா அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். 3 நிமிஷத்துல முடிச்சிடுறேங்க. அப்போ அன்புனா என்னங்க? 26. இப்போ இந்த 26 பைபிள்ல லவ் சாப்டர் அப்படின்னா என்னன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், அந்த முதல் வசனத்தை போடுங்க. 1 கொரிந்தியர் 13ல, நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷையை பேசினாலும் அன்பு எனக்கு இறவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். கடைசி வசனம் போடுங்க. அதுல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 13ஆம் வசனம் பாருங்க. 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13 கூட்டினா 26. நல்ல ஆபரேஷன் பண்ணுங்க. 26 13 கூட்டினா 26. முதல் வசனத்துல அன்பு, கடைசி வசனத்துல இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்குது, இவைகள் அன்பே பெரியது. என்ன அழகா படிக்கிறீங்க நீங்க பைபிள். மார்ச் மந்த் வந்துடணுங்க. நீங்க மாத்திரம் இல்ல, இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துடணும். அன்பே பெரியது. இப்ப 13ஆம் அதிகாரத்துல அன்பு குறிச்சு எழுதுறாரு. ஆவியானவர் தான் எழுதி வைக்கிறாருங்க. எத்தனை வசனம் எழுதுறாருங்க? 13 வசனம் எழுதுறாரு. 13 கூட்டினா 26. 26னா என்னன்னா அன்புன்னு அர்த்தம். அதுக்கு கிரேக்க வார்த்தை அகாப்பேன்னு அர்த்தங்க. அகாப்பேனா யாருன்னா, தேவன் தான் அகாப்பாவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யெகோவா 26, புதிய ஏற்பாட்டில் எல்லாம் அன்பு 26ங்க. சரி, இந்த 26ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 26லே போறோம். ஆதியாகமம் 9:26 சீக்கிரம் வாசித்து முடிச்சிடலாம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு. இந்த சேம் யார்னா, கிட்டத்தட்ட நோவாவுக்கு 3 பிள்ளைகள், காம், சேம், யாபேத். இந்த சேமுக்கு கிட்டத்தட்ட 98 வயசா இருக்கிறப்ப அவங்க என்ன பண்றாங்க? வேலைக்கு போறாங்க. எத்தனை வயசுங்க? நம்ம நினைக்குவோம் 3 பேர் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் வேலைக்கு போனவன எல்லாம் எங்க இருந்திருப்பாங்கன்னு. அவருக்கு 300 வயசு, இவருக்கு 98 வயசு. நமக்கு 40லே முடியல, 98 வயசு. நோவா சொல்லியிருப்பாருப்பா, இந்த ஆட்டு கொஞ்சம் புல்ல போடு, இந்த மாட்டு கொஞ்சம் புல்ல போடுன்னு. உள்ள ஒன்னாப்பா உள்ள பேலி கூட்டு வந்துட்டு இந்த வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே. எத்தனை வசனத்துல ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாருங்க? 26ஆம் வசனத்துல சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். இப்ப 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 11:26. தேராகி 70 வயதான போது ஆபிரகாம், நாகோர், ஆரோன் என்பவர்களை, இப்போ அந்த 9:26ல சேம ஆண்டவர் தூக்குறாரு. இங்க 11:26ல ஆபிரகாம் ஆண்டவர் தூக்குறாரு. இந்த சேமனுடைய சந்ததி தான், சேமனுடைய பேரன் தான் ஆபிரகாம். ஆபிரகாமை ஆண்டவர் தூக்கி
அதே 26ஆம் வசனத்தில் தூக்கி இந்த 26 சேர்த்து ஒரு புதிய சந்ததியாகிய இயேசு கிறிஸ்துவை சேத்தனுடைய சந்ததியிலிருந்து ஆண்டவர் கூட்டிட்டு வராரு. அவர் யாருன்னா 2:26க்கும் சம்பந்தம் உடையவர். பழைய ஏற்பாட்டில் 26 யெகோவா, புதிய ஏற்பாட்டில் 26 அன்பு. இவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இதுதாங்க 26. 26னா என்ன அர்த்தம்னா நியூ ஜெனரேஷன் அர்த்தங்க. பாஸ்டர், நம்முடைய சர்ச்சுக்கு புது சந்ததிகளை கத்த தருவாருங்க பாஸ்டர். நியூ ஜெனரேஷனை எழுப்புவாரு. இதுக்கப்புறம் வர ஜெனரேஷனு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கப்புறம் வர காலங்கள் குடிதா இருக்கும் இருந்துட்டு போட்டுமே. புதிய சந்ததி ஆண்டவர் எழுப்புவாரு. வெளிச்சம் பெருசா இருள் பெருசாங்க? வெளிச்சத்தை தாங்க பேசணும். நம்ம இருள் 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 இருள்ன்றது வெளிச்சம் சந்தோஷமா பேசு. ஜெபம் பண்ணலாங்களா? நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் 26ஆம் வருஷத்தில் 26க்கு உண்டான வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாங்கள் பைபிளில் இருந்து படித்தோம். இதன் மூலமாக ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களிலே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்து இன்னும் உம்முடைய அன்பில் எங்களை நிரப்பி, கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்தை சாயலாக இருக்கிற சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காக நீங்கள் உருவாக்கின தயவுக்காக ஸ்தோத்திரம். வந்த மக்கள் யாவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். 26 என்று சொன்னால் தேவ சாயல், ஆளுகை, அதிகாரம், பரிபூரணம், ஆவியினுடைய நிறைவு. இந்த வருஷம் மக்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண அவங்களை பயன்படுத்துங்கப்பா. இப்படி அன்பின் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டுவோம். பாஸ்டர் சாமி அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பொக்கிஷத்தை தேடணும்பாங்க. எப்படிங்க? ஆமாம், நாங்கள் தங்க கடையிலலாம் போய் தேடலை. ஒரு பொக்கிஷம் ஒரு இடத்துல இருந்து விழுந்துச்சு, இன்னொரு இடத்துல போய் விழுந்துச்சு. திடீர்னு அங்கேருந்து அந்த பொக்கிஷம் விழுந்துச்சு. நான் பார்த்தேன், பொக்கிஷமே நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்டேன். அது எங்கே ஒன்றும் புரியலை அப்படின்னு. பொக்கிஷம் இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது, நீ இங்கே வான்னு கூப்பிட்டேன். அதான் சாவு. நான் குழந்தை புள்ள சத்தியம் கிட்டலாம் கேட்குறேன். எனக்கு அதுதான் ஆசை. எனக்கு அப்போ என்னுடைய மன விருப்பம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலை ஆக்கணும். 26 இவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரிலைங்க. நான் பைபிள் காலேஜில் படித்த அளவுக்கு எனக்கு சொல்லியே தெரில. ஆதி ஆகமத்தில் நம்பப்படுகிறது கூறப்படுகிறது வாத்தியாட்ட சத்தம் போட்டேன். சார், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, நான் இப்படி தான் எழுதுவேன், நீ எழுதுனா நான் பிரின்ஸ்பால்ட்ட அனுப்ப, நீ அனுப்பிடு அப்படின்ட்டேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்பப்படுகிறது கூறப்படுகிறதுக்கான பைபிள் காலேஜ் படிக்க வரல. நம்புவேன், கூறப்பட்டது எனக்கு வேணும். அதுதான் பாருங்கள். உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த சபை மேலே ஆண்டவருக்கு ரொம்ப அன்பு இருக்குது. மழைன்னு குளிர்னு பார்க்க வந்தீங்க இல்லையா? நீங்கள் 26, நீங்கள் தான் 26. அம்மா நீங்கள் 26, நீங்கள்லாம் 26, நீங்கள் வந்தவங்கெல்லாம் 26, சத்தியத்தை கேட்டவங்கெல்லாம் 26. தேவ சாயலாக இருக்கிறீங்க. இன்னும் அப்படி போய் அளவழக இந்த சத்தியத்தை விட்டுட்டு வீட்டில் இருக்கலாமே, தெரியாதவங்களை கூட்டிகிட்டு வாங்க. இதுக்கு தாங்க இந்த இடத்துல ஆண்டவர் இந்த சபையை ஆரம்பித்தார். எனக்கு அடுத்த டைம் சாப்பிட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். எனக்கு தெரியல என்னன்னு, ஆனால் நான் ஆபிரகாமை பார்த்து படித்ததுனால எல்சடாய் அப்படின்னு பேர் வச்சிட்டேன். என்னதுங்க? எல்சடா. இப்போ முதல்ல என்ன வச்சோம் பேர்னு ஒர்ஷிப் சென்டர்னு, அதுக்கப்புறம் சேர்த்து ப்ரேயர் சென்டர் வச்சிட்டோம். ஒருத்தர் என்னை கூப்பிட்டு இந்த பேர் எதுக்கு வச்சேன்னு கேட்டார். நான் சொன்னேன், அது பைபிளில் தானே இருக்குதுன்னு. இல்லை வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுருக்கலாமேனாரு. இல்லைங்க, அதெல்லாம் இந்த பேர் தான் அப்படின்ட்டேன். சரிங்களா? அப்போ பேர் வைக்கிறது கூட அன்னைக்கே கடவுளை ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, எல்சடாய்ங்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அப்போ அந்த வல்லமையுள்ள தெய்வம் 2026 இவ்வளவு நாளாக நான் பண்ண ஜபத்தையும் நீங்கள் பண்ண ஜபத்தையும் கேட்டு கர்த்தர் உள்ள அசைவாட ஆரம்பித்து விட்டார். ஆமாம், நம்ம தான் அனுப்பப்பட்டவர்கள். அதானுங்க பிரசங்கம். நம்ம அனுப்பப்பட்டவர்கள் நம் மூலம் அற்புதம் அடையாளம் நடக்கும். ஆமேன். தேவன் தம்முடைய கிரியைகளை நடத்த ஆரம்பிச்சிட்டார். ஆமேன். கண்களை மூடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் கர்த்தர் வருமலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கொடுத்து பெரிய சத்தியத்தை கேட்போம், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். ஆமென். மாலையில் சந்திப்போம். இவங்க தான் தீர்மானிக்கிறா. 6 மணிக்கு சரிங்களா? சரியாக 6 மணிக்கு. ஏன்னா 7:30 கொஞ்சம் வீட்டுக்கு போயிடலாம், அதுக்காக தான். கரெக்ட், நல்லது தான். 6 இன்னும் இந்த வாரம் 6 மணி. 6:30 வரும்போது இருட்டாக இருக்குது, போகும்போது வீடு போய் சேர முடியல, கொஞ்சம் லேட்டாக இருக்கிறேன். 6 மணிக்கு ஆரம்பித்து 7:30 மணிக்கு 1 நிமிஷம் கூட கரெக்ட் டைமுக்கு. ஏசாமி மாதிரி தான் அவர், அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் நேரத்தை அழகாக கடைப்பிடிக்கிறவர். ஆமாம், இன்னும் ஒரு வசனம் அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. தினந்தோறும் அதான் சாப்பிட்ட சொன்னேன். இல்லை நீங்கள் சரியாக பேசுங்க, அடுத்த வாரம் பேசுங்க, தப்பே கிடையாது. ஆமாம், அப்படி தான். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் உங்களை பிரகாசிக்க பண்ணுவாரியா. இந்த பட்டணத்தில் மாத்திரம் இல்லை, தேசத்தில் பிரகாசப்படுவார். வர நாட்கள் ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் இது சேர்ந்து ஒளிபரப்பாகப்படும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். நல்ல ஒரு ஆராதனை சபையாகவும், நல்ல ஒரு ஜெபிக்கிற சபையாகவும், நல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்கிற சபையாகவும் மாற்றுவார். கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். ஆமென். God bless you.